பணம் இல்லாமல் பணம் பண்ணக்கூடிய தொழில் எதுனாக்கா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி தான். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி தொழிலுக்கு ஆர்வமாக வந்தவங்க யாரும் இப்போ இல்லை. இதில் அரசாங்க அதிகாரிகளை எப்படி கையாளணும், ஒரு லீகலாக டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி கற்றுக்கணும், ஒரு சட்ட நிபுணரை எப்படி நீங்கள் உங்களுக்குன்னு ஹையர் பண்ணி வச்சுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது, இந்த உலகம் எப்படிப்பட்டது. வரவேற்கிறோம். நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமிக்கு 18 ஆண்டுகளின் உண்மை அனுபவம். ரியல் எஸ்டேட்டை வெறும் தொழிலாக அல்ல, ஒரு அறிவாக கற்றுக்கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா பணம் சம்பாதிக்கலாம், பெரிய அளவில் நம்ம குரோத் ஆகலாம், இதில் நிறைய பணம் புழக்கம் இருக்குது, நம்மளும் பணக்காரர் ஆயிடலாம், நம்மளும் சொந்த வீடு வாங்கலாம். நம்ம எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுறது, நம்ம இருக்கக்கூடிய தொழில் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. வேறு ஏதாவது புது தொழில் போனால் கையில் பணம் இல்லை. பணம் இல்லாமல் பணம் பண்ணக்கூடிய தொழில் எதுனாக்கா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி தான். ஆனால் இந்த தொழிலுக்கு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும்னு வர்றாங்க. பணம் சம்பாதிக்கலான்னு கேட்டாங்க, ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. 90% மக்கள் பேக் வாங்கிடுறாங்க, சக்சீட் ஆகிறதில்ல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி தொழிலுக்கு ஆர்வமாக வந்தவங்க யாரும் இப்போ இல்லை. ஆனால் எல்லாருமே அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 10% பீப்புள் கரெக்டாக கன்சிஸ்டன்ஸாக தொடர்ச்சியாக நல்ல விலையில் சம்பாரித்து நல்ல வாழ்க்கையை வளமாக்கிட்டு அவங்களோட கிளைண்ட்டுக்கும் நல்ல விதத்தில் சொத்துக்கள் வாங்கி விற்று கொடுத்துட்டு சூப்பராக டெவலப் ஆகிடுறாங்க. 10% பீப்புளோட சக்ஸஸ் ரகசியம் என்ன? இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிங்கிறது எல்லோரும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வர தாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குதாங்க உங்களை நம்பி உங்கள் கிளைண்ட் வருவாங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்கள் கிளைண்ட் உங்ககிட்ட வரமாட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அதைத்தான் நாங்கள் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமியில் ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் தான். இங்கே எல்லா மக்களும் இந்த தொழிலில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய 18 வருட அனுபவத்தை, உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை, ப்ராக்டிக்கலாக என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்தாக்கா பயம் இல்லாமல் இந்த தொழிலில் ஒரு 3 மாதத்தில் நல்ல குரோத் ஆகிடலாம். 6 மாதத்தில் உங்களுக்கு எல்லா நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் 100% எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ஜாயின் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இது சாதாரண கோர்ஸ் கிடையாது, ஒரு தியரியானது கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது முதல்ல ரியல் எஸ்டேட்னா என்ன, ரியல் எஸ்டேட் தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்குது, லீடு எப்படி ஜென்ரேட் பண்ணுது, கஸ்டமர் சைக்காலஜி, சோசியல் மீடியாவில் உங்களை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஃப்ராடுகள் யார் எப்படி கண்டுபிடிக்கிறது, டாக்குமெண்டேஷன் பட்டா சிட்டா அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை நெகோசியேஷன் எப்படி பண்ணுறது, பேரம் பேசுதல், கஸ்டமர் சைக்காலஜி, அதாவது விற்கிறவருக்கு ஒரு மனநிலை இருக்கும், வாங்குறதுக்கு ஒரு மனநிலை இருக்கும். இதில் நடுவில் நிற்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, இதில் அரசாங்க அதிகாரிகளை எப்படி கையாளணும், ஒரு லீகலாக டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி கற்றுக்கணும், ஒரு சட்ட நிபுணரை எப்படி நீங்கள் உங்களுக்குன்னு ஹையர் பண்ணி வச்சுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது, இந்த உலகம் எப்படிப்பட்டது. இதில் ரொம்ப ரொம்ப நல்லவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நல்லவங்க யாருங்கிறது இங்கே தெரியல. உங்களையே எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இந்த 2026 என்ன இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னாக்கா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் பண்ணும். உடனே ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ங்க.